வணக்கம், இது ஜாப் மேக்கர்ஸ் தமிழ். நான் உங்கள் நாகராஜன். இப்போ நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உவம உருபுனா என்ன, உவமைனா என்ன, உவமேயம்னா என்ன, இரட்டை கிளவி, அடுக்கு தொடர் இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப சின்ன வீடியோ தான், எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு வீடியோ தான். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இரட்டை கிளவினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? சரி, வாங்க நேரடியாக கிளாஸுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு உவமைனா என்ன, உவமேயம்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஒரு பொருளை நம்ம சிறப்பித்து கூறுவதற்காக கனிமொழி, தேன்மொழி, அதாவது அந்த மொழி செம்மொழி இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த மொழி ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் உவமை. சரிங்களா? எதை பற்றி பேச போகிறோமோ அது பேர் உவமேயம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ அந்த இரண்டுக்கும் இடையில் ஒரு எழுத்து இல்லை வார்த்தை வருதுன்னு வைங்களேன், அதுக்கு பேர் உவம உருபு. என்னடா போட்டு குழப்பறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஒன்றுமே இல்லை, கீழே பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் என்னன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அந்த பாடல் வரிகள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். பாருங்களேன், போல, புறைய, ஒப்ப, உரள, அன்ன இதெல்லாம் பார்த்திங்கன்னா உவம உருபு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உவமைக்கும் உவமேயம் அப்படிங்கிற இரண்டுக்கும் இடையில் வரும். இப்போ கிளி போல பேசினான், வேல் புரை தோல், இந்த போல, புரை, ஒப்ப, உரல், அன்ன இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இடையில் வருது. இது உவமைக்கும் உவமேயத்துக்கும் இடையில் வரக்கூடிய வார்த்தைகளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உருபுகளை உவம உருபு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? சரி, ஃபஸ்ட்டு விரி உவமை அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். உவமைக்கும் உவமேயத்துக்கும் இடையில் உவம உருபு வெளிப்படையாக வருவதைத்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விரி உவமை. சரிங்களா? என்னடா மண்டையை போட்டு குழப்புதா உங்களுக்கு? என்னென்னே தெரிய மாட்டேதா? ஒன்றுமே இல்லை. இப்போ தேன்மொழி அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னம்னா தேன் போன்ற மொழி அப்படின்னு சொல்லி நம்மளாக எடுத்துக்கணும். ஆனால் இவங்க எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்களேன், தேன் போன்ற மொழி அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் என்ன அப்படின்னா இந்த தேன் அப்படிங்கிறது எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க, மொழிக்கு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ தேன் அப்படிங்கிறது உவமை, மொழி அப்படிங்கிறது உவமேயம், போன்ற அப்படிங்கிறது உவம உருபு. அதாவது இது வெளிப்படையாக வருது. தேன் போன்ற மொழி அப்படிங்கிறது வெளிப்படையாக வருது. ஸோ இதனால் இது விரிவுவமை. எங்கேயெல்லாம் உவம உருபு வெளிப்படையாக வருதோ அதை விரிவுவமை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது புக்கில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு. சரி, நம்மளுடைய எடுத்துக்காட்டாக பார்ப்போமா? சிவப்பதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று இருக்கும், விஷால் படம், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் சித்திரையில் என்ன வரும்னு ஒரு சாங் ஒன்று வரும். அதில் பார்த்தீங்கன்னா நூலை போல சீலை பெத்த தாயை போல காலைன்னு சொல்லி ஒரு சாங் வரும் இல்லையா? ஸோ சித்திரையில் என்ன வரும் அந்த பாடல் பார்த்தீங்க அப்படின்னா நூலை போல சீலை பெத்த தாயை போல, இந்த போலங்கிற வார்த்தை உவம உருபு வெளிப்படையாக வருது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெளிப்படையாக வர்றதுனால விரி உவமை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இளைய தளபதி விஜய் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாடல் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இதே மாதிரியே விரி உவமையை வச்சு எழுதியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரிகாலன் காலை போல் கருத்து இருக்குது குழல் இல்லை தாஜ்மஹால் நிழல் அது ஒன்று வருமே. ஸோ அந்த மாதிரி ஒரு சாங் வரும். அது மாதிரி சேவலோட கொண்டை போல் செவந்திருக்குது உதடில்லை மந்திரிச்ச தகுடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கரிகாலன் காலை போல் அவளுடைய முடி கருத்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி சேவலுடைய கொண்டை பார்த்திங்க அப்படின்னா அது சிவப்பு கலரில் இருக்கும், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி ஒரு உதடு சிவந்திருக்குதுன்னு சொல்லி அந்த பாடல் ஃபுல்லாகவே வெறும் விரி உவமையாக எழுதியிருப்பாங்க. சரிங்களா? பருத்தி பூவை போல அப்படிலாம் நிறைய சாங் வரும். ஸோ அந்த பாடல் பார்த்திங்கன்னா அடுத்து இந்த இது உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி போல அப்படிங்கிற வார்த்தை வெளிப்படையாக வந்திருக்கிறதுனால இதுக்கு பேர் விரி உவமை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ மறைஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக இருக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அந்த மறைந்து, அதாவது இந்த உவம உருபு மறைந்து வர்றது தொகை உவமை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ உவமையும் உவமேயத்திற்கும் இடையில் உவம உருபு மறந்து வருவது என்ன அப்படின்னா தொகை உவமை. தேன்மொழி இல்லை, தேன் போன்ற மொழிலாம் இல்லை, கனிமொழி, கனி போன்ற மொழின்னு அவங்க கொடுக்கல. ஸோ தேன்மொழி, கனிமொழி, இந்த போல, போன்ற, புறைய, ஒப்ப இதெல்லாம் மறைஞ்சு வருது, நம்மளாக தான் யூகிச்சுக்கிறோம். ஸோ அதனால் இது என்ன அப்படின்னா தொகை உவமை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு சில குரூப் 4 எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்கன்னா உவமையை உருவகமாக மாற்று, உருவகத்தை உவமையாக மாற்று அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அமுத மொழி அப்படிங்கிறத மொழி அமுது. அதாவது இப்போ இந்த பூ விரல் பார்த்தீங்கன்னா விரல் பூ மாதிரி இருக்குது, இல்லை அந்த விரலை பெருமையாக சொல்கிறதுக்காக இந்த பூ சொல்கிறாங்க. ஸோ பூ விரல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நம்ம எதை பெருமையாக சொல்ல வரோமோ அது ரெண்டாவதும் எடுத்துக்காட்டு முதல்லையும் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் உவமை. புரியுதா? இந்த விரலை தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ நான் எதை பெருமையாக சொல்கிறேன்னா அது ரெண்டாவது இடத்துலையும், எடுத்துக்காட்டு முதல் இடத்துலையும் வருவது உவமை. இதே இது உருவகம்னா என்ன அப்படின்னா நான் எதை சொல்ல வரேனோ அது முதல்ல வந்துடும். விரலை பற்றி தான் பேச வரேன். ஸோ அது முதல்ல வந்துடுது. பூ ரெண்டாவது இடத்துல இருக்குது. ஸோ இது உருவகம்.
ஸோ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் புரியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், மலரடி, அடினா பாதம்னு அர்த்தம். ஸோ பாதத்தை தான் வந்து மலர் மாதிரி இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ நான் சொல்ல வர்றது 2வது இடத்துல இருக்குது, அதனால் உவமை. அடிமலர் இதில் பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல வந்துடுது. ஸோ அதனால் வந்து இது வந்து உருவகம். புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? சரி, அடுத்து பாருங்கள். உவமை தொடரில் முதல் பகுதி உவமையாகவும் அடுத்த பகுதி உவமேயமாகவும் அமையும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, மதிமுகம். இதில் பார்த்தீங்கன்னா முகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உவமேயம், மதி அப்படிங்கிறது வந்து நிலாவை குறிக்குது. அது வந்து உவமை, அதாவது எடுத்துக்காட்டு. சரிங்களா? ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு சாங் இருக்கா? மதி போன்ற முகம்ங்கிறது தான் இப்படி வருது. ஸோ இதுக்கு ஏதாவது சாங் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அழகன்னு ஒரு படம் இருக்கும், மம்முட்டி படம். சரிங்களா? அதில் கல்யாண தேன்னிலா அப்படின்னு ஒரு சாங் வரும் தெரியுமா? ஸோ அந்த சாங் பார்த்தீங்கன்னா அந்த தேன்னிலா, பால் நிலா, வான்நிலா அப்படின்னு சொல்லி அந்த வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உவமை தொடரை வந்து குறிக்கும். தேன் போன்ற நிலான்லாம் வராது, தேன் நிலா, வான் நிலான்னு வரும். ஸோ நிலாவை வந்து அவங்க தேன் மாதிரி இருக்குது, வான் மாதிரி இருக்குது, பால் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் வந்து பாடுறாங்க. ஸோ அவங்க சொல்ல வர்றது நிலா. அந்த நிலா வந்து 2வது இடத்துல வச்சுருக்காங்க. அதனால் அது வந்து உவமை. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து உருவகம். நம்ம பேச வரதை முதல்ல பேசிட்டோம்னா அதுக்கு பேர் உருவகம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் பாருங்கள், முகமதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முகம் வந்து நிலா மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ முகம் அப்படிங்கிறது முதல்ல சொல்லிட்டாங்க. முகமே மதி, அதாவது அது முகமே பார்த்திங்கன்னா நிலா மாதிரி இருக்குது அப்படின்னு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உருவகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கு ஏதாவது எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிலவே முகம் காட்டு அப்படின்னு சொல்லி ஒரு எஜமானில் ஒரு பாட்டு வரும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நிலவே முகம் காட்டு அப்படிங்கிறது யாரை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த மீனா வந்து அங்கிட்டு கோவச்சிக்கிட்டு படுத்துருக்கும். அதை வந்து நம்ம ரஜினிகாந்த் வந்து தட்டி எழுப்பிக்கிட்டு இருப்பார். ஸோ இதைத்தான் என்னென்னா நிலவே முகம் காட்டு அப்படின்னு சொல்லி ஒரு சோகமான ஒரு சாங்கு. சரிங்களா? ஸோ அந்த சாங்கில் வந்து அந்த மீனாவை குறிக்கிறதா அந்த நிலவு அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கீழே பாருங்களேன். இப்போ மொழிக்கனி அப்படிங்கிறது உருவகம், மொழியே கனி அப்படிங்கிறது வந்து அந்த உருவகத்துக்குரிய விரிவுவமை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உவமைனா என்ன, உவமேயம்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம சொல்ல வர்றதை வந்து சொல்லிட்டோம் அப்படின்னா அது உருவகம். 2வதாக நம்ம சொல்ல வரதை சொன்னோம்னா அது உவமை. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரொம்ப ஈஸி. சரிங்களா? சரி, அதுக்கடுத்து பார்ப்போம். அடுக்கு தொடர் இரட்டை கிளவி. இது அதை விட ஈஸி. அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுக்கு தொடர் அடுத்தடுத்து திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு தடவை 2 தடவை தான் வரணும் அவசியம் கிடையாது, ஒரு 4-5 தடவை கூட வரலாம். சரிங்களா? இந்த அடுக்கு தொடர் எதை குறிக்கிறதுக்காக வருதுன்னா, விரைவு, சினம், மகிழ்ச்சி, வெகுளி, உவகை, அச்சம், அவலம், இந்த மாதிரி நம்மளுடைய உணர்வுகளை குறிக்கிறதுக்காக இந்த அடுக்கு தொடர் வந்து வருது. சரிங்களா? இது 2 தடவை தான் வரணுங்கிற அவசியம் கிடையாது, 3, 4, 5 தடவை கூட வரலாம். சரிங்களா? அதுக்கு எடுத்துக்காட்டு பார்ப்போம். இப்போ ஏதாவது கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னு வச்சுங்களேன், வாங்க 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 அப்படிம்பாங்க. வாங்கன்னு சொன்னாலே முடிஞ்சு வச்சு. இவங்க சந்தோஷத்தில் இருக்கிறத வெளிப்படுத்துறதுக்காக ஒரு 4-5 தடவை சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த வாங்க வாங்க வாங்கன்னு சொல்கிறது ஃபுல்லாக அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துது. அதே மாதிரி தீப்பிடிச்சி எரியுது வைங்களேன், தீன்னு கத்திட்டே ஓடுவாங்க. ஸோ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அச்சத்தை வெளிப்படுத்துது. அதே மாதிரி விரைவு, ஏதாவது ட்ரெயினை விட்டோன்னா போடா 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 அப்படிமா இல்லை. ஸோ அந்தது அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க, அந்த பிள்ளையோட அப்பாவோ அண்ணனோ பார்த்துட்டாங்கன்னு வைங்களேன், அந்த பிள்ளை உங்களை காப்பாற்றுறக்கா போடா 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 சீக்கிரம் போடா அப்படிங்கும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த போ 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 அப்படிங்கிறது விரைவு, சீக்கிரம் போ அப்படிங்கிறது சொல்லுது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா விரைவை குறிக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய உணர்வுகளை குறிக்கக்கூடியதாக அடுக்கு தொடர். ஒரு தடவை 2 தடவை தான் வரணும்னு அவசியம் கிடையாது, 4-5 தடவை கூட வரலாம். இப்போ தீங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 தடவை வந்திருக்கு. வாங்க 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 வாங்கன்னு 5 தடவை கூட கூப்பிடலாம் நீங்கள். சரிங்களா? அதுக்கடுத்து இரட்டை கிளவி 2 தடவை தான் வரும். சரிங்களா? இப்போ ஒரு சொல்லை வந்து பிரித்தால் வந்து பொருள் தராது. இப்போ பாருங்களேன், இந்த போ அப்படிங்கிறத போன்னு இருக்கா, அது 2 தடவை பிரிங்க. போ அப்படின்னாலும் மீனிங் தரும், இந்த போ மீனிங் தரும். தீன்னு இருக்குது, 3ஐயுமே பிரிக்கலாம். ஒரு தடவை தீன்னு சொன்னாலும் தீங்கிற மீனிங் தரும். சரிங்களா? வாங்க வாங்க வாங்கன்னு இருக்குது. ஸோ வாங்க ஒரே ஒரு தடவை பிரித்தாலும் வாங்கன்னு தரும். ஆனால் சலசலை, குடுகுடு, குபுகுன்னு இருக்குன்னு இந்த சலை அப்படின்னா மீனிங்கே கிடையாது. சலசலை 2க்கு இடையில பிரிங்க. சலை அப்படின்னா அது மீனிங் இருக்கா? கிடையாது. படபட அப்படின்னு இருக்கா, படபடன்னு வருது அப்படிம்பாங்க. ஸோ படபட, இந்த பட அப்படிங்கிறதுக்கு மீனிங் இருக்கா? கிடையாது. குப்புன்னு தீ பிடிச்சி எரியுது, இல்லைன்னா குடுகுடுன்னு ஓடி போய் என் தலையில் கொட்டிட்டு வராம்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த குடு அப்படிங்கிறதுக்கெல்லாம் மீனிங்கே கிடையாது. அதே மாதிரி குபு இந்த குபு அப்படிங்கிறதுக்கெல்லாம் மீனிங்கே கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பிரித்தால் பொருள் தராத இரட்டை கிளவின்னு சொல்லுவாங்க. இந்த சலசலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீன்ஸ் படத்தில் வைரமுத்தே ஒரு பாடலில் எழுதியிருப்பார். அந்த சலசல ரெட்டை கிளவி அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வரும். அது ஜீன்ஸ் படத்தில் இருக்கும். இப்போ காவலன் படத்தில் பார்த்தீங்கன்னா இரட்டை கிளவியும் அடுக்கு தொடரும் எல்லாம் சேர்ந்து வர மாதிரி ஒரு பாட்டு இருக்கும். அது என்ன அப்படின்னா, இது என்னடா 2 தடவை தான் வரும்னு சொல்லிட்டு 4 தடவை எழுதிக்கன்னு நினைக்காதீங்க. சடன்னு அடுத்தடுத்த லைனில் தான் வரணும். இடம் பத்தாதேங்கிறக்காக வரிசை எழுதிக்கேன். ஸோ அது என்னென்னா சடசட மலையென கொஞ்சம் தட
ரயில் என கொஞ்சம் சொல்லி ஒரு சாங் ஒன்று வரும். அதுக்கு அடுத்த வரி பார்த்திங்கன்னா அடிக்கடி அடிக்கடி துடிக்குது நெஞ்சம் சொல்லி அந்த சாங்கில் வரும். ஃபஸ்ட்டு இடத்துலையுமே அந்த சாங் தான் வரும். ஸோ அந்த சாங்கில் பார்த்திங்கன்னா இந்த சட சட அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இரட்டை கிளவி. ஏன்னா பிரித்தால் பொருள் தராது, தட தட அப்படிதெல்லாம். ஆனால் அடிக்கடி அடிக்கடி துடிக்குது நெஞ்சம் அப்படின்னா இந்த இதை பிரிச்சிங்கன்னு வைங்க, அடிக்கடி அப்படிங்கிறது திரும்பி திரும்பி அப்படிங்கிறது நமக்கு வந்து பொருள் தருது. ஸோ இது வந்து அடுக்குத்தொடர். அடிக்கடி அடிக்கடிங்கிறது அடுக்குத்தொடர். சட 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 அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இரட்டை கிளவி. சரிங்களா? ஸோ உங்களுக்கு இரட்டை கிளவினா என்ன, உவமைனா என்ன, உவமேயம்னா என்ன எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இது பிடிஎஃப் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா 86789 42420 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு பிடிஎஃப் வேணும்னு சொல்லி கேளுங்க. நீங்கள் 10 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இலக்கணம் மட்டும் வேணும்னா, இல்லை மொத்த தமிழும் வேணும் அப்படின்னா 10 ரூபாயா பே பண்ணுற மாதிரி இருக்கும். உரைநடை 10, செயலுக்கு 10 இந்த மாதிரி. ஸோ மொத்தம் 40 ரூபா தமிழுக்கு வரும், எக்கனாமிக்ஸ்க்கு 10 ரூபா. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே 10 ரூபா நீங்கள் பே பண்ணால் போதும். சரிங்களா? ஸோ இது எங்கே போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10 ரூபா புதிய மனிதன் அறக்கட்டளைக்காக போகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் பட்டனை சேர்த்து அமைக்க வச்சிட்டிங்கன்னா எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். வேறொரு கிளாஸில் உங்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் நாகராஜன். டாடா.